வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு வாரம் 10 நாள் தான் உங்களுக்கு டெலிவரி டேட் இருக்கான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நார்மல் டெலிவரியாக என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கிங் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேறு எந்த எக்ஸசைஸ் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல, வாக்கிங் காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட்டு ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்டதுக்கப்புறம். நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் போங்க, மார்னிங் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமா போய்க்கலாம். நீங்கள் 20 நிமிஷத்தை விட அதிகமாக வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கிங் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இடுப்பு எலும்புகள் நல்லா நார்மல் டெலிவரிக்கு விரிவடைஞ்சு கொடுக்கும். அப்படியே நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த விளக்கெண்ணையை உங்கள் இடுப்பு சுற்றி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு வெந்நீர் குளியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட இடுப்பு எலும்பு ரிலாக்ஸேஷனுக்கும் விரிவடைஞ்சு கொடுக்குறதுக்கும் நல்ல ஹெல்ப். நீங்கள் எந்த அளவுக்கு வாக்கிங் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இடுப்பு எலும்பு விரிவடைஞ்சு கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகும். அதுக்கடுத்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டில் பப்பாளி அப்புறம் அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் ப்ரோமலைன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்படி அந்த ப்ரோமலைன் இருக்கிறனால தான் ஃபஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இது கர்ப்பப்பை சுருங்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அபார்ஷன் ஆகும், அப்படின்றனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதை நீங்கள் டில் டெலிவரிக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட கர்ப்பப்பை வலி வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களால் எக்ஸசைஸ் டாக்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாக்கிங் மட்டும் போதும். வீட்டில் இருக்க வேலைகள் பார்க்குறது, முடிஞ்ச அளவு துணி துவைக்கிறது, குனிஞ்சு நிமிர்ந்து வீட்டில் வேலைகள் பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியமானது ஹீமோக்ளோபின். நம்மளோட பிளட்டில் ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால ஃபுட்டு எல்லா உணவுகளையுமே கலந்து எடுத்துக்கிறது. முக்கியமாக ரத்தம் ஊறுறதுக்காக சுவரொட்டி சாப்பிட்றது, மாதுளம்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டு நல்ல வாக்கிங் போயிட்டு நல்ல எக்ஸசைஸ் செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.